இந்த மூஞ்ச திருப்பி படல, ஒரே போலீஸ் நடமாட்டமா இருக்கு. இந்த போட்டியிலே பங்கு பெற்று வெற்றி பெறும் வீரரை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் மற்றும் காவல்துறை அதிகாரியும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பாராட்டி கௌரவிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காயத்ரி கல்யாணம் பண்ண போறவன் நிச்சயமா உன்னை மாதிரி திருடனா இருக்க மாட்டான். 4 பேர் பாராட்டுவ மாதிரி ஒரு நல்ல நிலைமையில தான் இருப்பான். பாராட்டுவது மட்டுமல்லாமல் ரூபாய் 10,000 ரொக்க பரிசு வழங்கப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண ஓட்டப்பந்தயம் அல்ல, அண்ணா மறுமலர்ச்சி குழுவினர் நடத்துகின்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இதோ துவக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் நினைவாக நடத்தப்படுகின்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம். ஓடி வந்து வெற்றி பெறுகின்ற வீரர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டுதல் வழங்கப்படும் என்பதை மிக்க படிவென்பது. பாராட்டுகள் என்ன? ரொக்க தொகை 10,000 உங்களுக்கு. 4 பேர் சொன்னீங்களே, அவங்க பாராட்டுவாங்களா? இந்த 4 பேர் மட்டுமல்ல, தினசரி பத்திரிகை வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் உங்களுக்கு பாராட்டு. என்னல நீ ஓட போறல, உன் பேரை கொடுத்து குணசேகரன். டேய், அவன் பேர் குணசேகரன், அவன் பேர் அடிக்கல. ஒரு லட்சம் பேரை கொடுங்க. இல்ல சேகர், போலீஸ் ஆளு வருது. ரேஸ்ல போறோம்ல, பாத்துல போலீஸ் கண்ணுல பற்றாத. குணசேகரன் என்ற இளம் காளை உள்ளி வந்து ஓடி வருகின்ற காளை தன்னுடைய காலில் சூ கூட இல்லாமல் வெறும் காலோடு நெருப்பு அமிலமாய் பொங்கும் தார்ச்சாலையில் தன் வெற்றியை நட்டு வைத்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார். வீரனை இன்னும் ஒரு சில தூரத்தில் வெற்றியை பறிக்கப் போகிறாய். சோர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே. உடப்போகிறாய், உடப்போகிறாய், உடப்போகிறாய். ஒன்றே விட்டாய், வெற்றிக்கரையை பெற்றே விட்டாய். எப்படி நிகழ்ந்தது இந்த போட்டியில்? முதலாவதாக வந்த இந்த வீரனை கண்டு நான் வியக்கிறேன், பெருமைப்படுகிறேன். பாராட்டுங்க. நான் பாராட்டுறதுக்கிட்ட நீ போடி தள்ளி அதுல வெயிட் தாங்க முடியல. பாராட்டுறாங்க. எப்படி நிகழ்ந்தது? முதலாவதாக வந்த இந்த வீரனை கண்டு நான் வியக்கிறேன். பாராட்டுங்க சார். கோட்டு சுட ஐயா, பாராட்டுங்க. ஐயா பிரதமர் ஐயா, நீங்க பாராட்டுங்க ஐயா. ஐயா பாராட்டுங்க. பாராட்டுகின்ற வண்ணம் முதல் பரிசை பெற்றிருக்கிற ரூபாய் 10,000 பரிசை பெற்றிருக்கின்ற படிப்பட்ட பாவனாக இருந்தாலும் லேடிஸ் காலேஜ் கேட்கற மாதிரி கத்தி பாராட்டுவானாச்சு. இதுக்கு மேல எப்படி கத்த வாழ்த்துக்கள். நீ நல்லா இருக்கும். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். ஆமா, நீங்க எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க? ஒரு 7-8 வயசுலேருந்து ஓடிட்டு இருக்கேன். எப்படி உங்களால் இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர முடிஞ்சுது? உங்களோட கோச் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நாகர்கோவில் காவல்துறைக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் வெறும் காலோட ஓடி வந்தீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பழகிட்டு அப்போ தான் சத்தம் கேட்காது, ஒரு கிரிப் இருக்கும், தாவலாம். இது போதுமில்ல பிள்ளை, நீ நான் லவ் பண்ண. நீ என்ன முட்டாளா? 4 பேர் பாராட்டுது மாதிரி ஒருத்தனை யாரு சொன்ன? அவனை மாதிரி நல்லவன் இல்ல, அவனை மாதிரி உழைப்பாளி இல்ல, அவனை மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யவன் இல்லன்னு அந்த சென்ஸ்ல தான் சொன்னேன். அதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா 20 மைல் ஓடிட்டு வந்து நிக்க. என்ன புள்ள இப்படி மாத்தி மாத்தி பேசுத? நான் என்ன பண்ணுன்னு தீர்மானமா சொல்லு, செய்தேன். சரி, நான் தீர்மானமா ஒன்னு சொல்லுதேன், செய்வியா? முதல்ல இப்படி பைத்தியக்காரத்தனமா கையில கட்டி சுத்துவ பாரு, அதெல்லாம் கலத்தி தூக்கி எறி. உருப்படியா ஒரு நல்ல வேலையை தேடி உழைச்சு சம்பாதி.
தயவு செஞ்சு சொல்லுதேன், திரும்பி என் காலேஜ் பக்கம் வந்துடாத. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாவ. இதுதான் நான் உனக்கு கொடுக்க கடைசி அட்வைஸ், வார்னிங். இதுக்கு மேல என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, எங்க பாக்கறனோ அங்கேயே ஸ்ட்ரைட்டா செருப்படிதான். என் மூஞ்சிலேயே முழிக்காத, புறப்படு. ஒரு தாமல சொல்லுதேன், இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன், போல. ஒரு நிமிஷம், உன்னை தான் கூப்பிடுதேன், இங்க பாரு. சொல்லுங்க, கேக்குது. உன் பேர் என்ன? ஊருக்குள்ள குலசேகர்னு கூப்பிடுவாங்க. போலீஸ் ரெக்கார்ட்ல குணசேகர். இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போ. ஏய், அள்ளிட்டு போன்றல்ல. அந்த புள்ள சொன்ன மாதிரியே அதுக்கு பிறகு ஒரு வருஷம் அவ நிழல கூட மிதிக்கலனாச்சு. தம்பி, ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிற மாதிரி உள்ளூரில் இருந்துட்டே அந்த பொண்ணை பார்க்காமக்கிறியே, நீ மானஸ்தம்பா. சார், நம்ம விரும்பின புள்ள நமக்கே கிடச்சி அது கூட வாழ்ந்தாதான் வாழ்க்கைன்னு ஒன்றும் இல்லை சார். சாகர வேற அந்த புள்ள முகத்தை கூட பார்க்காம அவளை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துட முடியும் சார். நானும் அப்படிதான் சார். தினமும் ராத்திரி ஒரு நாள் கூட தவறாமல் என் கனவுல வந்துடுவா. பகலில் இந்த போட்டோ ஒரு 1000 தடவை பார்த்துக்கிடுவேன். இது போதும் சார் என் காலம் பூரா. இந்த உலகத்தில் ஒருவன் எனக்கு இருக்கதே இந்த போட்டோ மட்டும்தான் சார். அந்த ஆட்டோக்கார சரியான லூஸ் பையங்க. இப்படியே போகிறவங்க வரவங்ககிட்டலாம் புலம்பி ஒரு நாளைக்கு பைத்தியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறான். ஆமாங்க, இவனெல்லாம் யார் லவ் பண்ணுவா? அவனும் அவன் மகரையும். தம்பி, அந்த பொண்ணு ரொம்ப தெளிவான பொண்ணு. அது சம்மதம் தானே நமக்கு முக்கியம். அது ஓகேன்னு சொன்ன மாதிரி தானே நீங்கள் சொன்னீங்க. தம்பி, அந்த ஆட்டோக்கார ஏதோ உளறிட்டான். அதெல்லாம் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. டிக்கெட் போட்டு வந்துடுறேன் சார், ஊருக்கு போ. ஹலோ ஹலோ, நான் காயத்ரி பேசுறேங்க. லஞ்ச் முடிச்சாச்சா? இல்லைங்க, இனிமே தான். சாரிங்க, நம்ம வீட்லயே மீட் பண்ணியிருந்தா நாங்கள் லஞ்ச் எல்லாம் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். முடியாமல் போச்சு. பரவாயில்லைங்க. மறுபடியும் சொல்லுதேங்க, நீங்கள் என்னைய காயத்ரினே கூப்பிடலாம். ஹலோ 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 ஹலோ, ஒரு ஆட்டோ சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என்னையும் ஒரு ஆட்டோக்காரர் தாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட டைம் கேட்டதுக்கு காரணமே அதாங்க. ஆரம்பத்தில் என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தான். ஏத்துக்கிடல. பதிலுக்கு எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்தியிருக்கேன். அதுக்கு பிறகு கூட என் மேல பைத்தியமாவே இருக்கான். முன்னெல்லாம் ஒரு நாள் திருடி 1 மாசம் உட்காந்து சாப்பிடுவான். இன்னைக்கு ஒவ்வொரு வேளையும் உழைச்சி சாப்பிடுதான். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் எனக்குள்ளே ஒரு சின்ன தடுமாற்றம். அதனாலதான் நீங்க அலைன்ஸ் பார்க்க வந்தப்போ என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆட்டோவில் உங்கள் பேர் எழுதி வச்சுருக்கதும் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கதும் பார்க்குற மற்றவங்களுக்கு என்ன வேடிக்கையாக இருக்கலாம். அவனுக்கு அதுதான் உலகம், வாழ்க்கை, எல்லாமே. அவனுக்குள்ள நிறையா வழி இருக்கு. நீங்கள் கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் வாழ்க்கை பூரா உங்களை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துறேன்னு சொல்கிறானே, இதை விட எப்படிங்க ஒருத்தன் காதலிக்க முடியும்? உங்கள் ரிப்பனையே அவ்வளோ பத்திரமா வச்சுருக்கவன் நீங்கள் கிடைச்சா வாழ்க்கை பூரா ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பான்றது
என்னோட அபிப்பிராயம். உங்க வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? நான் பிடிவாதமா இருந்தா சமாளிச்சிருவாவ. என் சந்தோஷம்தான் அவங்களுக்கு முக்கியம். சாப்பிடுங்க. வழக்கமாக நான் எந்த பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் உடனே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். அது என்னோட ராசி. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருங்க. அப்படியெல்லாம் நினைக்காதிய. இவ்வளோ நல்லவரா இருக்கிய. நிச்சயமா உங்களுக்கு என்னை விட ஒரு அழகான பொண்ணாக தான் கிடைப்பாவ. பாருங்க. ரொம்ப நன்றிங்க. முடிஞ்சா அவங்க எங்கே இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா?